ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी. பகவத்கீதை உண்மையுருவில் 4வது அத்தியாயம் உன்னத அறிவு 40வது ஸ்லோகம். அஞ்ஞாஸ்ச ஸ்ரத்ததானஸ்ச சம்சயாத்மா வினஷ்யதி நாயம் லோகோ அஸ்தி ந பரோ ந சுகம் சம்சயாத்மனஹ. அஜ்ஞ தரமான சாஸ்திர ஞானம் இல்லாத முட்டாள். ச மேலும் ஆஷத்ததான சாஸ்திரங்களில் நம்பிக்கையற்ற. ச மேலும் சம்சய சந்தேகங்கள். ஆத்ம ஒருவன். வினஷ்யதி வீழ்ச்சியடைகிறான். ந என்றும் இல்லை. அயம் இந்த. லோக உலகம். அஸ்தி இருக்கிறது. ந என்றும் இல்லை. பரஹ மறுவாழ்வில். ந இல்லை. சுகம் இன்பம். சம்சய சந்தேகம். ஆத்மனக மனிதனின். ஆனால் சாஸ்திரங்களை சந்தேகிக்கும் நம்பிக்கையற்ற முட்டாள் மனிதர்கள் இறையுணர்வை அடைவதில்லை. அவர்கள் வீழ்ச்சியடைகின்றனர். ஐயமுள்ள ஆத்மாவிற்கு இவ்வுலகிலோ மறு உலகிலோ இன்பமில்லை. பொருளுரை வழங்கியவர் ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி. தரமான அதிகாரபூர்வமான சாஸ்திரங்களில் பகவத்கீதையே மிகச் சிறந்ததாகும். மிருகங்களைப் போல இருக்கும் மனிதர்களுக்கு சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கையோ சாஸ்திர ஞானமோ இல்லை. சிலர் சாஸ்திரங்களை பற்றி அறிந்திருந்தாலும் அவற்றின் சில பகுதிகளை மேற்கோள் காட்ட முடிந்தாலும் அச்சொற்களில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. வேறு சிலர் பகவத்கீதையை போன்ற சாஸ்திரங்களில் நம்பிக்கை வைத்திருந்தாலும் புருஷோத்தமரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வழிபாட்டில் நம்பிக்கை கொள்வதில்லை. அத்தகைய நபர்கள் கிருஷ்ண உணர்வில் நிலைத்திருக்க இயலாது. அவர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர். மேலே குறிப்பிடப்பட்ட நபர்களில் நம்பிக்கையின்றி எப்போதும் சந்தேகத்தில் உழல்பவர்கள் எவ்வித முன்னேற்றமும் அடைவதில்லை. கடவுளிடமும் அவரது சொற்களிலும் நம்பிக்கையற்ற மனிதர்கள் இவ்வுலகிலோ மறு உலகிலோ எந்த நன்மையும் அடைவதில்லை. அவர்களுக்கு சுகம் என்பதே இல்லை என்று கூறலாம். எனவே சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டுள்ள கொள்கைகளை நம்பிக்கையுடன் பின்பற்றி ஞானத்தின் நிலைக்கு உயர்வு பெற வேண்டும். இந்த ஞானம் மட்டுமே ஆன்மீக விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான உன்னத தளத்திற்கு ஒருவனை உயர்த்தக்கூடியது. வேறு விதமாக கூறினால் சந்தேகமுடைய நபர்களுக்கு ஆன்மீக விடுதலைக்கான வாய்ப்பு சிறிதும் இல்லை. எனவே சீட பரம்பரையில் வரும் சிறந்த ஆச்சாரியர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி வெற்றியடைய வேண்டும். ஓம் அஜ்ஞானாம் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः.
Shri Chaitanya Manobhistam Stapitam Yena Bhutale Swayam Rupa Kadha Mahyam Dadhati Svapadantikam Vandeham Shri Gurun Shri Yudha Padakamalam Shri Gurun Vaishnavamsha Shri Rupam Sagrajadam Sakhana Raghunathanvitam Tam Sajivam Sadvaitam Savadutam Parijana Shakitam Krishna Chaitanya Devam Shri Shri Radha Krishna He Krishna Karuna Sindhu Dina Bandhu Jagatpate Gopesha Gopika Kanta Radha Kanta Namostute Tapta Kanjana Gaurangi Radhe Vrindavaneshwari Rishabhanusute Devi Pranamami Haripriye Vancha Kalpatarubhyascha Kripa Sindhubhya eva cha Padidhanam Bhavanebhyo Vaishnavebhyo Namo Namah Namo Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shivasadi Gaura Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Nama Om Vishnu Padhaya Krishna Prishtaya Bhutale Srimade Bhakti Vedanta Swami Niti Namine Namaste Saraswati Deve Gauravani Pracharine Nirvishesha Shunyavadi Paschadya Desha Dharine. So Hare Krishna. So again இன்னைக்கு Sunday evening எல்லாம் வந்திருக்கிறவங்களுக்கு again ஒரு வெல்கம். ஸோ இந்த ஸ்லோகம் பகவத்கீதையில் 4வது அத்தியாயம் உன்னத அறிவு அப்படிங்கிறது உங்களை பற்றின ஸ்லோகம். ரொம்ப ரொம்ப க்ளோஸான இன்னைக்கு வந்திருக்கிறவங்க. அது என்னங்க வந்திருக்கிறவங்கள பற்றின ஸ்லோகம் அப்படின்னா, சில பேர் கோயிலுக்கு வருவாங்க, கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம், நாளைக்கு திங்கள் கிழமை ஸ்கூல்ஸ் இருக்கும், ஆஃபீஸ் இருக்கும், வேலை இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்கும். இருந்தாலும் சண்டே ஈவினிங் நம்ம கோயிலுக்கு போகலான்னு சொல்லி வந்திருக்கோம். ஸோ கோயிலுக்கு போகலாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்களுக்கும் கோயிலுக்கு போக வேண்டாம் இன்னைக்கு வேற நிறையவங்களுக்கு மற்ற வேலைகள் இருக்கும். இதில் என்ன வித்தியாசப்படுத்துது அப்படின்னு ஒரு கேள்வி. எதனால் சில மக்கள் கோயிலுக்கு வர்றாங்க, எதனால் பல மக்கள் கோயிலுக்கு வருவதில்லை அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்லலாம்னா, நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஓகே, ஸோ நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கிற நாட்டுக்கு, ஒரு விதமான நம்பிக்கை பகவான் மேலேயோ அந்த ஹரிநாமத் மேலேயோ இதில் கோயில்கள் மேலேயோ ஒரு விதமான நம்பிக்கை இருக்கிற நாட்டுக்கு தான் இங்கே ஒரு குரூப் ஆஃப் மக்கள் இருக்கிறாங்க, கரெக்டாக? ஸோ சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் நம்ம கிளம்பி கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய கிட்ஸ் இல்லாட்டி யங்ஸ்டர்ஸ் யாராவது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு எங்கர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்கள நம்ம கூப்பிட்றோம், வாங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி வருவாங்களா? இல்லை நான் வரலைங்க நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்களா? நீங்கள் போயிட்டு வாங்க, கோயிலுக்கெல்லாம் நாங்கள் வரல அப்படின்னு சொல்லி நிறையா பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிப்பா, நாங்கள் கோயிலுக்கு வரல. சரி, கோயிலுக்கு வரல, ஏன் கோயிலுக்கு வரல? அதெல்லாம் எனக்கு டைம் இல்லை, எனக்கு வேறு வேலை இருக்குது. சரி, என்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது அடுத்தது. கோயிலுக்கு வராமல் ஒரு பெரிய ஜெனரேஷன் ஆஃப் பீப்புள் வெளி உலகத்தில் நிறையா பேர் இருக்காங்க, எந்த நாளுக்குமே கோயிலுக்கு. இந்த மாதிரி டைமில் கோயிலுக்கு போகாமல் என்ன செய்வாங்க? மேபி நம்ம வீடுகள்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தா சண்டே மூவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமா பார்ப்பாங்க, ஒரு ட்ராமா பார்ப்பாங்க, இல்லாட்டி வேறு ஏதாவது கேம்ஸ் விளையாடுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. ஏன் நீங்கள் கோயிலுக்கு வரல அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு அதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை. சரி, கோயில் பகவான் மேலே நம்பிக்கை இல்லை, ஓகே, எது மேலே நம்பிக்கை இருக்குது? சினிமா மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, இது மேலே நம்பிக்கை வைக்கணுமா இல்லையாங்கிறது ஒரு பெரிய டிஸ்கஷனில் போயிட்டுருக்கு. கடவுள் இருக்கிறாரா இல்லையா அதெல்லாம். ஆனால் இதில் நீங்கள் காலம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இதில் இருந்து என்ன பெனிஃபிட்ஸ்? ஏன்னா மேக்ஸிமம் எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணணும், எனக்கு படிக்கிற வேலை இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. ஏன்னா அதில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த ஜென்ரேஷன். நிறைய பேருக்கு வேறு ப்ரியாரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த ஸ்லோகத்தில் யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா, இந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அதுவும் பகவத்கீதையில் கிருஷ்ணர் ஞானம் அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த இடத்துல உன்னத அறிவு அப்படிங்கிறத இந்த சாப்டர் பேர்.
இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார், சாஸ்திரங்களை சந்தேகிக்கும் முட்டாள் அப்படின்றார். நம்பிக்கையற்ற முட்டாள் மனிதர்கள் இறை உணர்வை அடைவதில்லை. ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை, பகவத்கீதா ஸ்லோகமே இருக்கு. அஞ்ஞான்னு போட்டிருக்கு. அஞ்ஞான முட்டாள், ஆஸ்ரத்ததான, ஸ்ரத்தா அப்படின்னா நம்பிக்கை, ஆஸ்ரத்ததான அப்படின்னா நம்பிக்கையற்றவர்கள். இந்த நம்பிக்கைக்கு பெரிய டிஸ்கஷன்ஸ், நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. நம்பிக்கை வைக்கிறது கரெக்டா தப்பா? ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்க, நீங்க கோயிலுக்கு போறவங்க, ஆன்மீகமா இருக்கிறவங்க, இதெல்லாம் மூட நம்பிக்கை. கேட்டிருக்கீங்களா இல்லையா இந்த மாதிரி வார்த்தைகள்? இதெல்லாம் மூட நம்பிக்கைங்க. இதுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கிறவங்க, அறிவியலாளர்கள், இவங்க எல்லாருமே இதில் எல்லாம் போக மாட்டாங்கங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. ஆக்சுவலா நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தைக்கு சமஸ்கிருதத்தில் இந்த இடத்துல ஸ்ரத்ததானன்னு சொல்றாங்க. ஸ்ரத்தா அப்படின்னா ஸ்ரதானந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையிலிருந்து பிரிக்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இங்கிலீஷ்ல அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்றாங்கன்னா, தட் விச் லீட்ஸ் டு ட்ரூத் அண்ட் ஹாப்பினஸ், த அப்சல்யூட் ட்ரூத். எது நம்மளை உண்மையை நோக்கி செலுத்துகிறதோ அதுதான் ஸ்ரத்தா, நம்பிக்கை அப்படின்றாங்க. அப்போ இந்த உலகத்துல உண்மைனா என்ன அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரும். எது நம்மளை உண்மையை நோக்கி செலுத்துகிறதோ அதுதான் நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லையும் கூட சமஸ்கிருதத்திலிருந்து வர்றதுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கூட அப்படிதான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எது நம்மளை உண்மையை நோக்கி செலுத்துகிறது அதுதான் நம்பிக்கை. அப்போ இந்த உலகத்துல உண்மை என்னன்னா, ரெண்டு விஷயங்கள் உண்மை. நம்ம ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலினாலும் சரி, அதுதான் ரெண்டு உண்மைகள். ஒன்று என்னன்னா, நாம இந்த உடல் அல்ல அப்படிங்கிறது ஒரு உண்மை. அடுத்தது, இந்த பிரபஞ்சங்கள், இந்த மரம், செடி, கொடி, சூரியன், சந்திரன், இது எல்லாத்தையும் நாம உருவாக்கல. நம்ம கிரியேட்டர் இல்லை, நாம காட் இல்லை. கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற அடுத்த கொஸ்டினுக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நான் கடவுள் அல்லங்கிறத புரிஞ்சுக்கணும். நான் கடவுள் அல்லங்கிறத புரிஞ்சுக்கணும். நான் இந்த உடலும் அல்லங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தான் அவங்களுக்கு ஒரு கேள்வியே வரும். அந்த கேள்வி என்னன்னா, நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி வந்தா தான் அவங்களுக்கு ஆன்மீக பாதையில ஆரம்பிக்கிறதுக்கும் கூட வாய்ப்பு. சரி, கேள்வி வந்துடுச்சு. கேள்வி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? கரெக்டான இடத்துல போய் அந்த கேள்விகளுக்கு பதில் தேடணும். அந்த கரெக்டான அந்த நம்பிக்கை, அதாவது உண்மையை நோக்கி செலுத்துறது தான் நம்பிக்கை. அந்த உண்மையை நோக்கி செலுத்துறதுக்கு உபயோகிக்கப்படும் டூல்ஸ் என்னன்னா, இந்த மாதிரி புத்தகங்கள் அண்ட் ஆச்சாரியர்கள். இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் போய் நம்ம கேட்குறாங்க. அதான் இங்க சொல்றாங்க, ஆச்சாரியர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி வெற்றி அடைய வேண்டும். என்ன வெற்றி அப்படின்னு சொன்னா, இந்த பிறவிகள், பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து வெளியே போகணும். இல்லாட்டி என்ன சொல்றாங்கன்னா, ஐயமுள்ள ஆத்மாவிற்கு இவ்வுலகிலோ மறு உலகிலோ இன்பம் இல்லைன்றாங்க. இந்த உலகத்திலே இல்லை, மறு உலகங்கள் எந்த உலகத்துல போனாலும், இது மறு உலகம் முக்கியம் இல்லை, இந்த உலகங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் இன்பம் இல்லை. யாரெல்லாம் சாஸ்திரங்களை நம்பாம அது மேல டவுட்ஸ் வச்சுட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு ஹாப்பினஸ், சந்தோஷங்கிறது சான்ஸே இல்லைன்றாங்க. பகவத்கீதை சம்டைம்ஸ் படிங்கன்னு சொல்றது ஏன்னா, பகவத்கீதையிலேயே பகவத்கீதையை பத்தி ஸ்ட்ராங்கான பர்பஸ் சில பிரபாத் எழுதியிருக்கிறார். சரி, இது எல்லாம் நம்ம வெளியே போய் சொல்றோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் ஒரு வகையான நம்பிக்கையை வச்சுட்டு இருக்கீங்க, நீங்க சொல்றத நீங்களே சரின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நம்ம இதை படிச்சு பார்க்குறோம். இங்க ரெண்டு வார்த்தைகள் சொல்றாங்க. என்னன்னா, ஞானம், அறியாமைன்னு சொல்றாங்க. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிளுக்கே திருப்பி வரேன். காலம்னு ஒன்று இருக்கு. அந்த காலத்துல சில மக்கள் நம்பிக்கை அப்படிங்கிற பேர்ல கோயில்களுக்கு வர்றாங்க. திருப்பி நான் சொல்றேன், இந்த காலகட்டத்தில் நம்பிக்கைங்கிற வார்த்தை தவறாக பயன்படுது. நம்பிக்கைங்கிறது ரொம்ப உயர்ந்த வார்த்தைகள், சரிங்களா? ஸோ கோயிலுக்கு வர்றாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க. இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாதவங்க என்ன செய்கிறாங்க? புலனின்ப செயல்கள் செய்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்லோகங்களில் ஒரு இடத்துல சொல்கிறாங்க,
உன்னத ஞானத்தை போன்று தூய்மையானதும் சிறந்ததும் வேறெதுவும் இல்லை. அறியாமையே நமது பிணைப்பிற்கு காரணம், ஞானமே நமது முக்திக்கு காரணம். 2 வார்த்தை. அறியாமையே நம் பிணைப்பிற்கு காரணம், ஞானமே நம் முக்திக்கு காரணம். அப்போ நம்ம செய்யற செயல்கள் எதெல்லாம் இந்த உலகத்தோட பந்தப்படுத்திட்டே இருக்குதோ அது எல்லாமே அறியாமைன்னு சொல்றாங்க. இப்போ நான் செய்யறேங்க, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இது மூட நம்பிக்கையா இல்லை நல்ல நம்பிக்கையா அப்படின்னு சொன்னா, இது நல்ல நம்பிக்கை இல்லை அப்படின்னா அது அறியாமை. அறியாமை ஞானம் 2 வேறு வேறு வார்த்தைகள், அப்படியே ஆப்போசிட் வார்த்தைகள். இதுக்கு என்ன அப்படின்னு அர்த்தம்னா, அறியாமைனா எந்த செயல்கள்லாம் நம்ம இந்த உலகத்துல வாழ்ற பிணைப்பு பந்தப்படுத்துறதுக்கு அதிகப்படுத்துதோ அது எல்லாமே அறியாமை, இக்னரன்ஸ். அதுவே எதெல்லாம் விஸ்டம், நாலேஜ் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல நாம இல்லை, இந்த உலகத்துக்கும் நாமளும் தனித்தனி, நான் மேட்டர் இல்லை, நான் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி கொடுக்குற நாலேஜ், அந்த நாலேஜ் தான் உண்மையான நாலேஜ், அதுதான் விஸ்டம்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய காலத்தை எடுத்துட்டு ஒரு நாள் 24 மணி நேரத்தில் நம்ம எத்தனை மணி நேரங்கள் 6 நிமிடங்களை இந்த ஞானத்தை கற்றுக்கிறதுக்காக, அதாவது இந்த உலகத்துக்கும் இந்த உடலும் நானும் வேறு வேறு, நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த பௌதிக வஸ்து இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு டெய்லி எவ்வளோ டைம் கிடைக்குது இந்த நாலேஜுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அப்போது நம்ம முக்காவாசி நேரம் அறியாமையிலேயே தான் இருக்கிறோம். ஏன்னா பந்த பிணைப்புகள் பண்ணுறது தான். ஓகே, நம்ம ஸ்கூலில் போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணணும், இது எல்லாம் நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ்க்காக மட்டுமே அப்படின்னு சொல்லி கொண்டு செலுத்தப்படுது. அப்போது இது ரொம்ப 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 அறியாமையிலேயே மனிதர்கள் துவழ்வதற்காக ஒரு சிச்சுவேஷன்ஸ் தான் ஜஸ்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்குதே தவிர விஸ்டமுக்கு கிரியேட் பண்ணவே இல்லை. ஸோ நம்பிக்கை அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம், ஏன்னா நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஆன்மீகத்தில் எந்த விதமான தகுதிகள் இருக்குது, நம்பிக்கையற்றவர்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கிறார். அப்போ இந்த நம்பிக்கை அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னது இப்போது விஸ்டம் அண்ட் இக்னரன்ஸ், அறியாமை ஞானம், இதை பற்றி நம்ம பேசணும். அடுத்தது, இந்த நம்பிக்கை இருக்கிறவங்க, இறைவன் மேல் ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு வெளியே சொல்றதுன்னா, நீங்கள்லாம் அறிவியல் சார்ந்து யோசிக்கிறதில்ல. அறிவியல் சார்ந்து யோசிக்கிற மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, ரேஷனல் பர்சன்ஸ். கரெக்டா? ஃபெய்த் பேஸ்ட் பர்சன்ஸ், ரேஷனல் பர்சன்ஸ். ஃபெய்த்னா நம்பிக்கையின் சார்பில் வாழ்கிற மனிதர்கள். இப்படி தான் இந்த காலகட்டத்தில் இந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேட்டது காமன் திங், நம்ம வீடுகளில் நடந்துட்டு இருக்கிறது. ரெண்டாவது, உலகளாவிய புரிதல் எப்படி இருக்குது நம்பிக்கைனா, நம்பிக்கை சார்ந்து வாழ்பவர்கள் ரேஷனல். ரேஷனல்னா என்ன சொல்லுவாங்க? பகுத்தறிவு. கரெக்ட், ஈரோட்டில் பேச வேண்டிய ரொம்ப க்ளோசஸ்ட் டாபிக். பகுத்தறிவு அப்படிங்கிறது ரேஷனல். ஸோ அப்போது இந்த நம்பிக்கை இருக்கிற மக்கள் எல்லாமே பகுத்தறிவு இல்லாதவர்கள் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. இது உண்மையா? இதுதான் அடுத்த ஒரு கேள்வி. ஸோ இந்த பகுத்தறிவை பற்றி பேசும்போது இந்த பகவத்கீதையில் ஒரு ரொம்ப அழகாக விஷயங்கள் சொல்கிறாங்க. ஈவன் நம்ம ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் படிக்கும்போது பகுத்தறிவுனா என்ன? பிரித்து பிரித்து படிக்கிறது தான் அறிவு. அந்த அறிவை ஒவ்வொன்றா பிரித்து பிரித்து படிக்கிறதுன்னு சொல்லிட்டு, அப்போது நாங்கள் சொன்ன மாதிரி நம்பிக்கைங்கிறது என்ன? உண்மையான விஷயத்தை நோக்கி செலுத்தணும். அந்த உண்மையான விஷயங்கள் 2ன்னு சொல்லிட்டேன். ஒன்று, நாம் இந்த உடல் அல்ல. இன்னொன்று, இது எல்லாத்தையும் நம்ம படைக்கலை அப்படிங்கிறது சொல்லியாச்சு. நாம் இந்த உடல் அல்லங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இதை பகுத்தறிவுங்கிற ஒரு விஷயத்தை செலுத்துவோம். இந்த பகுத்தறிவுங்கிறது எப்படி ஸ்பிரிச்சுவலிட்டியில் சொல்லித்தராங்கன்னா, நாம் இந்த உடல் அப்படின்னு சொல்லும் போது என்ன பிரச்சனைனா 4 பிரச்சனை இருக்குது. முதல் பிரச்சனை, நாம் இந்த உடல் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, இந்த உடல் இருக்கிற பிரச்சனைகள் 4. ஃபஸ்ட்டு பிரச்சனை பிரமா அப்படின்னு சொல்கிறாங்க. பிரமா அப்படின்னா இல்யூஷன்ஸ். ஒரு இல்லாத விஷயத்தை இதுதான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிற கற்பனை உள்ள போகிற இல்யூஷன் ஆகிற ஒரு விஷயம், டு பி இல்யூஷன்ட். இந்த உடலில் இங்கே இருக்கிற யாரெல்லாம் இந்த மெட்டீரியல் பாடி வச்சுருக்காங்களோ இவங்க எல்லாத்துக்குமே 4 டிஃபெக்ட்ஸ் இருக்குது இந்த உடலில். முதல் டிஃபெக்ட் என்னென்னா டு பி இல்யூஷன்ட், பிரமா, பிரமை அப்படின்னு இருக்கிறது.
திடீர்னு நமக்கு ஒரு பயம் வரும். நடக்காத ஒரு விஷயத்தை, நடக்க போகிறதே இல்லாத ஒரு விஷயத்தை வச்சு பயம் வரும். கரெக்டாக இல்லையா? ஒரு ஸ்கூலுக்கு போகிறவங்க எத்தனை பேர் வந்து நான் படித்த கொஸ்டின் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க, எத்தனை பேர் நான் படிக்காத கொஸ்டின் வந்துருமோ அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய பேர் நான் படிக்காத வந்துருமோ அப்படின்னு தான் வரும். அந்த திடீர்னு வந்து என்னென்னா ஒரு கயிறு இருக்கும், ஐயோ பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு விஷயத்தை இதுதான் அதுன்னு சொல்லிட்டு நம்ம பயந்துக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமா இல்லையா? பயங்களுக்கு காரணமே என்னன்னா நடக்க போகாத ஒரு விஷயம் இதுதான் அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு பிரமைக்குள்ளே மாட்டிக்கிறோம். இந்த உடல் இருக்கிற எல்லாருமே பிரமைக்குள்ளே மாட்டிக்குவாங்க. நாம மட்டும் இல்லை. ஒரு குருவி இங்கே இருக்குது, இந்த குருவி வந்துட்டு இருக்கு, உட்காந்துட்டு இருக்கு. நீங்கள் இந்த சைடு நடந்து வருவீங்க, ஆனால் உங்கள் குருவி என்ன பண்ணிட்டே இருக்கும், இவர் என்னை பிடிச்சிருவாரு, இவர் என்னை பிடிச்சி இவர் என்னை வந்து கொன்றுவார் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கிறனாட்டிக்கு தான் அப்படியே பயந்து பயந்து ஓடுது. ஒரு பூனையாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், நம்ம பார்த்தோன்னே பயந்து ஓடுதுன்னா என்ன, எல்லாத்துக்குமே ஒரு பிரமை இருக்குது. நீங்கள் எப்போவாச்சும் இந்த குருவிகளை பார்த்து கொன்று வறுத்து சாப்பிடணும்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆனால் குருவிகள் எல்லாமே நம்மளை பார்த்து பயந்துக்குது. நம்ம பிடிச்சி கேட்க முடியுமா, ஏன் என்னை பார்த்து பயந்துக்கிற? நான் உன்னை கொல்ல போகிற ஐடியா கூட என்ன, நான் உன்னை கண்டுக்கம் கூட இல்லையே. நீங்கள் பாட்டு நடந்து போவீங்க, எல்லா புறவிலும் அப்படியே பயந்து பயந்து ஓடும். ஸோ எல்லாமே ஒரு பிரமையில் இருக்குது. உடல் இருக்கிறவங்க எல்லாருமே பிரமையில் இருப்பாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா பிரமதா அப்படின்றாங்க. பிரமதா அப்படின்னா மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. உடல் இருக்கிற எல்லாருமே மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. டு எர் இஸ் ஹியூமன் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு தவறுகள்ங்கிறது கண்டிப்பாக யார் பெரிய ஆளானாக இருந்தாலும் கூட அவர் தவறு பண்ணுவார். சில பிரபுபாத் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சில விஷயங்களை நேராக சொல்லிடுவார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தவறு பண்ணுவாங்க. மகாத்மா காந்தி தவறு செய்தார் அப்படின்னு எழுதுறார் புக்கில். ஏன், என்ன தவறு செய்தார்? நீங்கள் இன்னைக்கு உங்களை கொல்றதுக்கு பிளான் இருக்குது அப்படின்னு நியூஸ் வருது. அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் மேல் கூட அவர் அங்கே போகிறார், அந்த கூட்டத்துக்கு கலந்துக்கிறதுக்கு. அதே மாதிரி கொல்லப்படுறார். ஸோ இந்த இடத்துல ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு யாராச்சும் போவாங்களா? நம்ம டேமு, கடல், இந்த சைடெலாம் போவோம், ஃபால்ஸ், இங்கெல்லாம் இங்கே புதக்குழி இருக்குன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நீங்கள் போய் குதிப்பீங்களா? இதுதான் மிஸ்டேக். மிஸ்டேக்ஸ் பண்ணுறது வந்து எல்லாத்துக்குமே காமனான விஷயம். ஆமாவா இல்லையா? எல்லாருமே பண்ணுவாங்க. இந்த உடல் இருக்கிற எல்லாருமே தவறு பண்ணுவாங்க. அடுத்தது விப்ரலப்சா அப்படின்றாங்க. விப்ரலப்சானா சீட்டிங், ஏமாத்துறதுங்கிற தன்மை இந்த உடல் இருக்கிற எல்லாத்துக்குமே இருக்கும். நீங்கள் குழந்தைய வந்து குட்டி குழந்தை அப்போ தான் வளர்ந்துட்டுருக்கும். நீங்கள் ஏதாவது வந்து அது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் சாப்பிட்ற மாதிரி அது பண்ணும், ஒழிச்சு வச்சுக்கும். அது ஒழிச்சு வைக்கிறதும் கூட நமக்கே தெரியும், உங்களுக்கு தெரியக்கூடாதுன்ட்டு. சம்டைம்ஸ் நம்ம பார்ப்போம், ஓகே குழந்தைத்தனமாக இது இருக்குது, சைல்டிஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவே தான் பெருசாக வருன்றாங்க. இதையும் பிரபுபாத் எப்படி சொல்கிறாருன்னா, டீச்சர்ஸை கம்பேர் பண்ணி சொல்கிறார். சில சமயம் பிரபுபாத் புக்ஸ் படிக்கும் போது எப்படி இவர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும். டீச்சர்ஸ்கிட்ட வந்து சில சமயம் கேள்விகள்லாம் கேட்டால் அவங்களுக்கு பதில் உண்மையாகவே சம்டைம்ஸ் தெரியாது. இருந்தாலுமே என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இப்படித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சீட்டிங் ப்ரொபன்சிட்டி. எதுக்காக டீச்சர்ஸ் சொல்கிறாருன்னா, டீச்சர்ஸ் மட்டும் மோசம்னு சொல்கிறதுக்கு இல்லை, டீச்சர்ஸே எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். அவங்களுக்கு அப்போது சாதாரண மக்கள் பற்றி யோசிச்சு பாருங்கள். நம்ம எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே வந்து ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுறது இந்த பாடிக்கு உண்டான டிஃபெக்ட். இந்த பாடியே பண்ணும். இந்த மிஸ்டேக்ஸுக்கும் சீட்டிங்க்கும் என்ன வித்தியாசம்? மிஸ்டேக்ஸ்னால் தவறுகள், சீட்டிங்னா ஏமாற்றுறது. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், தெரியாமல் பண்ணால் தவறு, தெரிஞ்சே பண்ணால் அது சீட்டிங். இது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியும், ஆனால் நான் தெரிஞ்ச மாதிரியே சொல்லுவேன், அது சீட்டிங். இது தெரியாமல் சொல்லிட்டேங்க அப்படின்னா, தெரியாமல் நான் பண்ணிட்டேன்னா அது தவறுகள். அப்புறம் காரணபத்வா அப்படின்றாங்க. காரணபத்வா அப்படின்னு சொன்னால், சென்சஸ் ஆர் இம்பர்ஃபெக்ட், நம்மளுடைய புலன்கள் எல்லாமே இம்பர்ஃபெக்ட், முழுமையடையாதவைகள் அப்படின்றாங்க. கண்ணுனால் சிலது தான் பார்க்க முடியும், காதுனால் சிலது தான் கேட்க முடியும். இந்த மாதிரி எல்லாம் நம்மளுடைய புலன்களுக்குன்னு சொல்லிட்டு லிமிட் இருக்குது, அதுக்கு மேலே அது செயல்படாது. இந்த 4 டிஃபெக்ட், அதாவது உடல் அப்படிங்கிறத நம்ம பிரித்து பகுத்து அறிகிறோம். இந்த பகுத்து அறிஞ்சால் இந்த எல்லா உடலுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்குங்களா? இந்த பிரச்சனைகள்னால தான் நம்ம கஷ்டப்படுறோமா? கரெக்டா? அப்போது இந்த உடல் நான் அல்ல அப்படின்னு நினைக்கிறது உண்மையான பகுத்தறிவா இல்லை மூட நம்பிக்கையா? இதுதான் பகுத்தறிவு. இதுக்கு நம்ம சாஸ்திரங்கள் வாயில தான் புரிஞ்சுக்கிறோம். நான் இப்போ சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே
பிரமா பிரமதா விப்ரலுப்ஷா கரணபத்வா இது எல்லாமே வந்து சாஸ்திரங்கள் தான் பிரித்து பிரித்து சொல்லுது. இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை அப்படின்ட்டு ரொம்ப டிஃபைன் பண்ணி பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இதில் நீங்கள் சாஸ்திரங்கள் வாயிலில் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலுமே இந்த மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க, நான் சாஸ்திரமெல்லாம் படிக்கலைங்க, எனக்கு பகுத்தறிவை பற்றி எனக்கு தெரியலைங்க, எனக்கு சாஸ்திர நாலேஜ் எல்லாம் இல்லை. பொது அறிவுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு கொஞ்சம் கம்மியாக இந்த நம்பிக்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பகுத்தறிவு எடுத்தோம், அதில் பார்த்தாலும் இப்படி தான் இருக்குது. அடுத்தது பொது அறிவு. பொது அறிவுக்கு வந்து காமன் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில நிறைய தடவை சொல்லுவார், பக்தி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை வந்து ரேஷ்னல் திங்கிங் எல்லாம் இல்லை, காமன் சென்ஸ் இருந்தால் போதும் அப்படிம்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆன்மீக ரிலீஜியஸாக இருக்கிறவங்க, கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்கெல்லாம் வெஜிடேரியனாக இருக்கணும், சில விதமான மாமிசங்கள்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருப்பாங்க. கரெக்டுங்களா? அதே சில அவங்களோட நெக்ஸ்ட் குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்கள கேலி கிண்டல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் ஏன் வெஜிடேரியனாக, நீங்கள் ஏன் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, மரம் செடிக்கும் கூட உயிர் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, நீங்கள் வந்து தப்பாக பண்ணுறீங்க, உயிர்களை கொல்றதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க. ஸோ சில மாதிரியெல்லாம் எல்லாத்துலேயுமே வந்து மாமிசங்கள்லாம் கலந்து தான் இருக்குது. மாமிசம் கலக்காததே எதுவுமே இல்லை, நிறையா விஷயங்கள் கலந்துருக்கு. ஸோ நீங்கள்லாம் வெஜிடேரியன்ஸே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேலி கிண்டல்கள்லாம் பண்ணுவாங்க. இந்த காலத்துலேயும் கூட, இந்த டைம்லேயும் கூட வெளியே சில விஷயங்கள்ல நிறைய கேலி கிண்டல்கள் நடந்துகிட்ருக்கு. இங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எல்லாருமே வந்து வெறும் ஒரு நம்பிக்கையை மட்டுமே சார்ந்து வாழ்கிறீங்க, நாங்கள்லாம் சயின்டிஃபிக் பர்சன்ஸ், எது வேணாலும் சாப்பிடலாம், எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். கரெக்ட்? இந்த மாதிரி வந்து நிறையா பேர் இருப்பாங்க. இந்த இடத்துல இது சாப்பிடலாமா இல்லையாங்கிறதுக்கு முன்னாடி பொது அறிவு, காமன் சென்ஸுங்கிற ஒரு, என்னோடய ஃப்ரெண்டு ஒரு சமயம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு காமன் சென்ஸாக ஒரு விஷயம் சொன்னார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்தியா மாதிரி இடத்துல நீங்கள் நிறைய பேர் வெஜிடேரியன்ஸாக இருக்காங்க, அது விட்டுருங்க, நான் வெஜிடேரியன்ஸே இருக்கிறவங்களே எடுத்துக்குவோம். நான் வெஜிடேரியனாக என்ன சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் இல்லாட்டி ஆடு இதுதான் சாப்பிடுவாங்க. கோழி ஆடுகள் சாப்பிட்றவங்க தான் இந்தியாவுக்குள்ளே ப்ரிடாமினண்ட்டாக இருக்காங்க. அப்போது இந்தியாவில் ஹிந்துஸ் அவங்களோட ஃபீலிங்கில் என்ன இருக்குன்னா, மாடு அப்படிங்கிறது ரொம்ப புனிதமானது, அது உண்மையும் கூட. ஸோ அதை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பரவலாக ஜென்ரலாக பார்த்திங்கன்னா மாடு சாப்பிட்றவங்க ரொம்ப கம்மி. கரெக்டுங்களா? அதுவே இந்தியாவில் கொஞ்சம் அப்படியே நீங்கள் வெஸ்டர்ன் டைரெக்ஷனில் போகிறீங்க, அது ஃபுல்லாக அப்ரஹாமிக் ரிலீஜியன்ஸ், இஸ்லாமிக் கண்ட்ரிஸ். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாடெல்லாம் சாப்பிட்லாங்க, தப்பில்லை, ஆனால் சாப்பிடவே கூடாதது என்ன தெரியுங்களா, பன்றி. பன்றி வந்து ரொம்ப அசுத்தமான விஷயங்க, அதை நீங்கள் சாப்பிட்றவே கூடாது, ரொம்ப டிச்சுக்குள்ளெல்லாம் இருக்கும், ரொம்ப அசுத்தமான கிரியேச்சர், அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்றாங்க. இன்னும் அப்படியே கொஞ்சம் வெஸ்ட்டு போங்க, நம்பிக்கை, சரிங்களா, இன்னும் கொஞ்சம் வெஸ்ட்டு போங்க. வெஸ்ட்டில் போனால் என்ன ஆகும்னா, மேற்கு அப்படியே போனால் யூரோப், ஐரோப்பியர்கள்லாம் வந்திருப்பாங்க, ஐரோப்பியா, அதுக்கப்புறம் அமெரிக்கா. இங்கெல்லாம் மாடு சாப்பிட்லாமா, தாராளமாக சாப்பிட்லாம். பன்னி சாப்பிட்லாமா, தாராளமாக சாப்பிடலாம். ஹாம்பர்கர், பன்னியை ஒரு மெஷின்குள்ளே போட்டு அரைச்சி மாவாக வச்சு அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம எப்படி சீஸ்ன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி ஹேம் அப்படின்னு ஒரு பாலிஷ்டாக சொல்லி அதை பச்சையாக ப்ராசஸ் பண்ணதை 2 ரொட்டிக்குள்ளே வச்சு சாப்பிடுவாங்க. ஹாம்பர்கர்ஸ் ரொம்ப ஃபேமஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது எல்லாம் தாராளமாக சாப்பிட்லாம். ஆனால் அவங்களும் ஒன்று சில விஷயங்கள் சாப்பிட மாட்டாங்க. என்னென்னா, நாய் பூனைகள்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் வந்து பெட் அனிமல்ஸ். ஒருத்தங்க வந்து நாய்க்கறி சாப்பிட்டாங்கன்னா, இவ்வளோ ஒரு கருணையற்றவர்களா நீங்கள், இவ்வளோ ஒரு கொடுமைக்காரங்களா நீங்கள், அந்த நாய் எவ்வளோ நன்றி உள்ள ஒரு ஜீவன், அன்புள்ள ஜீவன், அதை நீங்கள் கொன்று சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் நாய் சாப்பிட்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தரக்குறைவாக பார்ப்பாங்க. திருப்பி அங்கிருந்து இன்னும் மேற்கு போங்க, மேற்கு போனால் நமக்கு கிழக்குக்கு வந்துடும், சைனாக்காரங்களாம் வருவாங்க. அங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாய் சாப்பிட்லாம், பாம்பு சாப்பிட்லாம், தேல் சாப்பிட்லாம், என்ன வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் அவங்களும் ஒன்று சாப்பிட மாட்டாங்க. என்ன? பூச்சியெல்லாம் சாப்பிடுவாங்க. பூச்சி இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எல்லாமே சாப்பிடுவாங்க, காக்ரோச்சஸ்லேருந்து எல்லாமே அவங்க சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்க ஒன்று சாப்பிட மாட்டாங்க. ஈவன் இது நான் ஒரு சில டிவோட்டிஸ்லேருந்தே நான் கேட்டேன். ஒரு சமயம் சில பிரபுபாத் வந்து நிறையா மூமெண்ட்ஸ், நிறைய கோயில்கள் உலக அளவில் ஆரம்பிக்கிறார். அப்போது சைனாலேயும் போய் கோயில்கள் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டிவோட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பூரியெல்லாம் நல்லா சுட்டு நிறையா சைட் டிஷஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்ற பழக்கம் இருக்கவங்க.
அப்போது பூரி சுடும்போது பக்கத்தில் இருக்கிற அந்த சீனாவில் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டாங்க. இவங்க நம்ம தடை செய்யப்பட்ட விஷயத்தை சமைக்கிறாங்க, நம்ம சாப்பிடவே கூடாத ஒரு விஷயத்தை சமைக்கிறாங்க, இது ரொம்ப அபத்தமான செயல், இவ்வளோ கருணையற்றவர்களாக இருக்கிறாங்க அப்படின்றாங்க. அப்படி என்னங்க நாங்கள் சமைச்சோம் அப்படின்னு கேட்டால் நெய். அவங்களுக்கு லாக்டோஃபோபியாங்க இருக்கும். நெய், அதாவது மில்க் ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு அலர்ஜி, அவங்களுக்கு சேராது. அதனால் கீங்கிறது சைனாவில் ப்ரிடாமினண்ட்டாக யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அந்த நெய்யிலிருந்து ஒரு ஸ்மெல்லு வந்த உடனே நமக்கு எப்படி வா நெய் ஸ்மெல் வருதுன்னு சொல்லுவோம். அவங்க ஒச்சுச்சோ இவ்வளோ ஒரு மோசமான ஸ்மெல் வருதே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதே சீனாவில் பழக்கங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு பாட்டில் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே ஒரு நல்லா பெரிய எலியை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. அதை பல வருஷங்களாக ஊற வச்சு, நம்ம எப்படி ஊறுகாயெல்லாம் ஊற வைப்போம் அந்த மாதிரி ஊற வச்சு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி சுவாசம் பண்ணி, எவ்வளோ அற்புதமான சுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மனம். நம்ம யோசிப்போம் பார்த்தீங்களா, குலாப் ஜாமுன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும். பிரியாணி எல்லாம் பண்ணும்போது சம்டைம்ஸ் வெஜிடபிள் பிரியாணி இல்லை பன்னீர் புலாவ் இதெல்லாம் செய்யும்போது நல்ல ஸ்மெல் வரும். அந்த மாதிரி அவங்க ஒரு ரேட் ஊறுகாய் அதை சுவாசம் பண்ணிட்டு சாப்பிட்றாங்க. இங்கே வெறும் பொது அறிவை பற்றி மட்டுமே யோசிங்க. நம்மளை நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க, நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்றீங்கன்ட்டு. அவங்க கிட்டேயே ஒரு கேள்வி, நீங்களும் ஏன் ரேஷ்னலாக நான்வெஜ் சாப்பிட்றீங்க? நான்வெஜ் சாப்பிட்றோன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ளே ஏங்க பிரிவினை பார்க்குறீங்க? சீனாக்காரங்க மாதிரி சாப்பிடலாம்ல, ஏன் சாப்பிட மாட்டேன்றீங்க? ஏன்னா அங்கேயும் நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கு. இங்கே பகுத்தறிவு பொது அறிவு இது எல்லாத்துக்கும் முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு விதமான நம்பிக்கை இருக்கு, சரிங்களா? இந்த நம்பிக்கைகளில் அதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அந்த நம்பிக்கை, அதாவது ஒவ்வொரு மதங்கள், ஒவ்வொரு இனங்கள், ஒவ்வொரு குழுக்களுக்கு ஒவ்வொரு விதமான நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கைக்கு எதிர்மறையாக செஞ்சால் என்னுடைய நம்பிக்கை கெட்டு போகிறதுன்ட்டு என்ன நீ எதிர்க்கிறேங்கிற ஃபீலிங் தான் வரும், சரிங்களா? இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, லைக் நம்ம ஆங்கிலேயர்கள் நம்மளை இங்கே திருப்பி சொல்கிறார் ஒரு வார்த்தை. என்ன அர்த்தம் சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீடம் இல்லைன்றாங்க, கரெக்டுங்களா? அதாவது சந்தேகமுடைய நபர்களுக்கு ஆன்மீக விடுதலைக்கான வாய்ப்பு சிறிதும் இல்லை அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. இது அடுத்த வார்த்தை விடுதலைங்கிற ஒரு வார்த்தை. நம்மெல்லாம் விடுதலை அடைந்துட்டோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் இது ஒரு சற்று சிந்திக்க வேண்டிய விஷயங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஏன்னா முன்னாடி பிரிட்டிஷர்ஸ் ரூல் பண்ணும்போது எப்படி இருந்தது நமக்கு தெரியாது. ஆனால் இது விடுதலை அடைந்துட்டோமா அப்படின்னா தெரியல. ஆனால் சந்தேகப்படுறவங்களுக்கு விடுதலைக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்கிறார். இந்த விடுதலை பற்றி பேசும்போது இந்த நம்பிக்கைக்கும் விடுதலைக்கும் ரொம்ப பெரிய ஒற்றுமை இருக்குது. ஸோ நமக்கு என்ன ஆச்சுன்னா, ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷர்ஸ் நம்மளை ரூல் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஆரம்பிக்கிறாங்க. அது மூலியமாக வாணிகம் செய்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாணிகம் செஞ்சு என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே போடுறாங்க. அதில் நிறையா லேண்ட்ஸ் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. சில பீப்புளை இங்கே இருக்கிறத அவங்க ஹையர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளை பியூராக, ஏன்னா முகல்ஸ் வந்த மாதிரி படையெடுத்து சண்டை போட்டெல்லாம் இந்தியாவை அவங்க கைப்பற்றலை, கரெக்டாக? ஸோ ஆங்கிலேயர்கள் வரும்போது வாணிகம் பண்ணி இந்த மாதிரி வந்து தான் அவங்களுடைய ரூட்ஸை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுறாங்க, நம்மளை ஸ்லேவர் அப்படின்னு சொல்லிட்டு அடிமைப்படுத்துகிறாங்க, கரெக்டுங்களா? இப்போது இங்கே இருக்கிற இந்தியர்கள் தான் நிறைய பேர் அவர்கள்ட்ட வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. முதல்ல ஒரு புரட்சி நடந்தது. இந்த புரட்சிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் இருந்தது. பல காரணங்கள் இருந்தது, அதில் நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் இருந்தது. இதை என்ன சொல்கிறாங்கன்னா, 1857 நடந்த ஒரு புரட்சி, அதுதான் முதல் புரட்சி. சிப்பாய் கழகம், சிப்பாய் மியூட்டினி அப்படின்னு சொல்லிட்டுலாம் நமக்கு படிச்சிருப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு சோல்ஜர்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்தியாவுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காக வேலை செஞ்சுட்டு இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே சேர்ந்து ரிபல் ஒரு புரட்சி பண்ணாங்க. நாங்கள் உங்களுக்கு இது பண்ண மாட்டோம்னு சண்டை போட்டாங்க. இந்த சண்டை ஃபஸ்ட்டு பிக்கஸ்ட் ஒரு ஃபைட். இது ஹிஸ்டரியில் நம்ம படிச்சிருக்கோம், கரெக்டுங்களா? எல்லாமே படிச்சிருக்கோம். சிப்பாய் கழகம் என்னங்க, நம்ம பகவத்கீதைக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் என்ன சம்மந்தம்னா, இந்த நம்பிக்கைக்கும் இதுகெல்லாம் பற்றி பேசும்போது தான் நமக்கு சில விஷயங்கள்லாம் புரியும். ஏன்னா மனிதனுக்கு என்னென்னா மறந்து போயிட்டு இருக்கு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 4 விஷயங்கள்,
மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், சீட் பண்ணுவோம். அண்ட் இம்பர்ஃபெக்ட் சென்சஸ்னால நமக்கு மறந்து போயிடும். அதனால தான் நம்ம ஞாபகப்படுத்துவோம். இதில் ஏன் இந்த சிப்பாய் கழகம் வந்ததுங்கிறது பல காரணங்கள் இருக்குது. எங்களை சமத்துவமாக ட்ரீட் பண்ணல, யூரோப்பியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்களுக்கு முக்கியத்துவங்கள் கொடுக்கப்படலைங்க ஒன்று. அதுக்கப்புறம் சேலரிஸ் வேறு வேறு மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தருக்கு கொடுக்குறீங்கிறது. இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலுமே அந்த பிரச்சனைக்கு உந்துதலாக வந்தது என்னென்னா, இந்த தோட்டாக்கள் போடுறதுக்கு கிரீஸ் போடணும். அந்த கிரீஸ்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆயிலுக்கு பதிலாக பன்றி ப்ளஸ் மாட்டு கொழுப்புகள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. இதனால அந்த படையில் இருக்கிற ஹிந்து முஸ்லீம் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே ரொம்ப டிஸ்டர்ப் ஆனாங்க. ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு எங்களை நீங்கள் கட்டுப்படுத்துறீங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்ட தருணங்கள் இதுதான். இதை புரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ரிபல் பண்ணுறாங்க, புரட்சி. இதை நீங்கள் செய்யக்கூடாதுன்ட்டு. இல்லை, நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு பிரிட்டிஷர்ஸ் சொல்கிறாங்க. இல்லை, எங்களுக்குன்னு ஒரு சில விதமான நம்பிக்கைகள் இருக்குது, அந்த நம்பிக்கைகள் கூட நீங்கள் கம்மி பண்ணுறீங்க, அந்த நம்பிக்கைகளை நீங்கள் மதிக்கிறதில்ல. அப்படின்னா எங்களை நீங்கள் மதிக்கிறதில்ல அப்படின்னா நீங்கள் தான் முதலாளிகள், நாங்கள்லாம் அடிமைகள்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வந்த தருணங்கள் அதுதான். கிட்டத்தட்ட 90 வருஷங்கள் நமக்கு சண்டை நடந்தது. புரிஞ்ச நாட்களிலிருந்து 90 வருஷம் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம பேசுகிறோம், லைக் நிறைய இடத்துல போர் நடந்துட்டுருக்கு, இன்னும் இத்தனை நாள் நடந்துட்டுருக்குதான்ட்டு. இந்த 1857 ஆரம்பித்தது 1947 தான் முடியுது. அப்போ 90 வருஷத்துக்கு மேலே சண்டைகள். ஏன்னா இது முதல் பெரிய சண்டையானது. அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு 50-100 வருஷங்கள் பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணாங்க. இதை நம்மளை இங்கே எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த நம்பிக்கைகள்னு ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த நம்பிக்கைகளில் கை வச்ச நாட்டுக்கு தான் அவங்களுக்கு புரியவே செஞ்சது இவங்க எங்களுடைய சுதந்திரத்தை தடுக்கிறார்கள்ன்ட்டு. இதுவும் நான் திருப்பியும் பழையதுக்கே சொல்கிறேன், நம்பிக்கைகள்ங்கிறது மூட நம்பிக்கைகளில் எது நம்மளை உண்மையை நோக்கி செலுத்துதோ, எது நம்மளை இந்த இறப்பு சக்கரத்திலிருந்து விடுதலை தருகிறதோ அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை கொடுக்கறது சாஸ்திரங்கள். அஸ்திரா அப்படின்னா வெப்பன். அப்போ சொல்றார், அறியாமை அப்படிங்கிற நோய், அறியாமை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை சாஸ்திரம் அறிவு அப்படிங்கிற அஸ்திரத்தை வச்சு நீ வெட்டணும் அர்ஜுனா, கமான் ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையில் சொல்கிறார், ஸ்டாண்ட் அண்ட் ஃபைட். ஸோ இதை இந்த ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் அறியாமைங்கிறத நம்ம கில் பண்ணணும், நம்ம கட் பண்ணணும். அதுதான் சொன்னேன், அஸ்திரா அப்படின்னா கட், வெப்பன் கட் அப்படின்னு சொல்கிறது. அஸ்திரா அப்படின்னு சொல்லும்போது அது கரெக்டான ஞானம், இந்த அறிவு, இந்த பரம்பரையில் வர்ற அறிவை வச்சு கரெக்டாக கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கடைசியாக பகுத்தறிவு, பொது அறிவு இது எல்லாத்தையும் வச்சு ஒருத்தங்க ப்ராப்பராக நான் இந்த உடல் அல்ல, இந்த உடல் இருக்கிற பிரச்சனைகள் என்னங்கிறத புரிஞ்சு இது எல்லாத்தையும் நான் கிரியேட் பண்ணலை, இது எல்லாத்துக்கும் பின்னாடி நிறையா விஷயங்கள் இருக்கிறத ஒருத்தர் டீப்பாக படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்கள என்ன சொல்லுவாங்க, நீங்கள்லாம் மூட நம்பிக்கை உடையவர்கள்னு சொல்கிறது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆன்மீகத்துலேயும் மூட நம்பிக்கை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, திருப்பியும் சொல்கிறேன். நரபலி கொடுக்குறவங்க அது இதுங்கிற நிறையா தேவையில்லாததும் இருக்குது. அது ஆன்மீகமே அல்லங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆன்மீகத்தில் மூட நம்பிக்கை இல்லை, திருப்பி ஐ கரெக்ட் மை ஸ்டேட்மெண்ட், ஆன்மீகத்தில் மூட நம்பிக்கை இல்லை, ஆன்மீகம்ங்கிற பேரில் நிறையா மூட நம்பிக்கைகள் நடந்துட்டுருக்கு, சரிங்களா? ஸோ அதனால் கரெக்டான விஷயம் என்னென்னா, கரெக்டான ஆன்மீகம் அப்படிங்கிறதுல நிறைய பகுத்தறிவு இருக்குது. பகுத்தறிவுங்கிறத பற்றி பேசுகிறத விட ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஆன்மீகம் அப்படிங்கிறதுல சாஸ்திரங்கள்லாம் படித்து, பகவத்கீதையெல்லாம் படித்து, கரெக்டாக ஹரிநாமமெல்லாம் சொல்லி, நான் இந்த உடலில் நான் மனதை கட்டுப்படுத்தி, புலன்களை கட்டுப்படுத்தி, இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உண்மையான பகுத்தறிவு ஆளிகள். இது எல்லாம் மூட நம்பிக்கை, இது எதுவுமே வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை விரைய மட்டுமே பண்ணிட்டு இந்த பந்தங்களுக்குள்ள, பௌதீக பந்தங்களுக்குள்ளேயும் புலனின்பங்கள், சென்ஸ் கிராட்டிஃபிகேஷனை மட்டுமே வாழ்க்கையில் நோக்கமாக வச்சு வாழ்கிறவங்க
காமன் சென்ஸ் கூட இல்லாத இக்னரண்ட் பீப்புள் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ ஒரு ஸ்லோகம் நல்ல நம்பிக்கைங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகங்கள்லையும் சில பிரபுபாத் ரொம்ப டீப்பான பொருளை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம படிக்க படிக்க நம்ம பண்ணுறதுல எது சரி எது தவறு, தவறானவர்கள் எப்படி சரியாக செய்கிறவங்களையும் கேலி கிண்டல் பண்ணிட்டு அவங்களையும் ரொம்ப கம்மி பண்ணுறாங்க. அப்போது இந்த அறிவுடையவர்கள் கரெக்டான இடத்துல கரெக்டான விஷயங்கள் நம்ம சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம இங்கே நல்லா புரிஞ்சுக்குவோம். ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் ஆர் கமெண்ட்ஸ்? இஸ்லாமியர்கள் சொன்னீங்க, இஸ்லாமியர்கள் வந்து மாடை வந்து வெட்டுறாங்க அப்படின்றது. பட் வந்து இந்துக்கள்லையுமே வந்து சில இடங்கள்ல வந்து அந்த மாதிரி கேரளாவில் எல்லாம் பார்த்தோம்னா வந்து அந்த மாதிரி பண்ணலாம் செய்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஆத்மான்றது ஒன்று தான், எல்லாருக்குமே அந்த சோல்ன்றது ஒன்று தான். பட் வந்து அறியாமையில் பண்ணாலும் அந்த கர்மா வந்து எல்லாருக்குமே ஒன்று தான். அந்த கர்மா அந்த செயல்களை வந்து அவங்க அஃபெக்ட் பண்ணுவாங்க. அறியாமையில் பண்ணினாலுமே இதில் வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இக்னரன்ஸ் பிளிஸ் அப்படின்னா அறியாமைங்கிறத வந்து நிறைய பேர் ஆனந்தமாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அறிஞ்சு பண்ணாலும் தப்பு தான், அறியாமையில் பண்ணாலும் தப்பு தான். நீங்கள் இந்த ஊரில் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகக்கூடாது அப்படின்ட்டு இருக்கு. 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் தெரிஞ்சு நீங்கள் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாலும் தப்பு தான். சிட்டிக்குள்ளே தெரியலைங்க, எனக்கு நான் வந்து அமெரிக்காவிலேருந்து இப்போ தாங்க வந்தேன், அதனால் அங்கெல்லாம் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் போலீஸ் உங்களுக்கு சார்ஜ் போட்டு தான் ஆவாங்க. ஸோ கர்மங்கள் தெரிஞ்சு பண்ணாலும் ஒன்று தான், தெரியாமல் பண்ணாலும் தவறு தான். தண்டனைகள் அவரவரே அனுபவிக்க வேண்டும். ஹரேஷ். ஸோ மேபி அங்கேயும் நான் ஒரு தடவை போயிருந்தேன் ப்ரோ, யூரோப். அங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மீட் மாமிசத்துலேயே வந்து ஆர்கானிக் மீட் இன்ஆர்கானிக் மீட்னு வச்சுருப்பாங்க. அது என்னங்க ஆர்கானிக்கில் என்னங்க, கோழியில் என்னங்க ஆர்கானிக் கோழி அப்படின்னு சொன்னால், அந்த கோழி வந்து சாதாரணமான ஒரு இடத்துல சுற்றி வாழ்ந்துருக்குது. இப்போ ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராமத்தில் நார்மலாக ஒரு கோழி சுற்றுச்சுன்னா அது ஆர்கானிக் கோழிங்களாமா. அதுவே வந்து ஒரு பிராய்லர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு விஷயத்துக்குள்ளே அடைச்சி வச்சு வளர்த்தி அதை கொண்டிங்கன்னா அது வந்து இன்ஆர்கானிக் கோழி, சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல ஃபஸ்ட்டு, இப்போவும் எனக்கு புரியல. அதை தான் நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃப்ரீயாக சுதந்திரமாக சுற்றி வளர்ந்த கோழிக்கு வந்து அன்பு பாசம் அப்படிங்கிற மாதிரி நல்ல கேரக்டர்ஸ் இருக்குமாமா. அதை கொண்டு சாப்பிடும்போது நமக்கு ஒரு நல்ல கேரக்டர்ஸ் வளரும். அதுவே இந்த கோழி வந்து நீங்கள் அடைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு பயம், இந்த மாதிரி குரோதம், இந்த மாதிரி ஒரு பயத்திலேயே இருக்கும் அந்த கோழி. அந்த கோழி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பயம் வரும். அப்போ தான் வாவ், உங்களுக்கு கூட உணர்வு கான்சியஸ் பற்றி எல்லாம் புரியுதே. கோழிங்களையும் கூட சந்தோஷமாக இருந்த கோழி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, பயப்படுற கோழி சாப்பிட்டா பயப்படுவீங்க. உண்மை. அந்த ஒயிட் மீட் ரெட் மீட்லாம் சொல்கிறீங்களோ இதில் வந்து ஆர்கானிக்னு இருக்குது. மேபி எல்லாத்துலேயும் அதாவது புத்திசாலித்தனம் வேலை செய்யுது, ஆனால் புலன்பு அதுக்கு மேலே போட்டு அடக்குது. இதுதான் மாயா அப்பகிருத்த ஞானம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். ஞானம் இருக்குது, ஆனால் மாயை அப்படியே சூழ்ந்து வச்சுக்குது. கோழிலையும் கூட சந்தோஷமான கோழி பயமான கோழின்னு அவங்க பிரிச்சிடுறாங்க. ஆனால் சந்தோஷமான கோழியை சாப்பிட்டா நான் சந்தோஷமாக இருக்கிறேங்கிறது தான் மாயை, இல்யூஷன். மேபி அது கொல்கத்தாலையும் கூட சொல்லுவாங்க வெஜிடேரியன் ஃபிஷ் எல்லாம், அது பூ, அது வந்து கரெக்ட். அப்போ கரெக்ட், அதனால தான் சொல்கிறான், அதுதான் மாயைன்னு சொல்கிறாங்க.
நீங்கள் மாதா சொன்ன மாதிரி சுறுசுறுப்பாக இருக்காருன்னா நீங்கள் கோழி வேகமாக வருது, சிறுத்தை அதை விட வேகமாக ஓடும், பிடிச்சி சாப்பிட்லாமே. சிங்கம் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கும், அதை பிடிச்சி சாப்பிட்லாமே. மாயையினால் வந்து மக்கள் என்ன வேணாலும் பேசலாம். ஸோ நம்ம தேவையானது என்னென்னா, இது நான் ஓனர் இல்லைங்க, அதுக்கும் குடும்பம் குட்டி குழந்தை எல்லாமே இருக்குது. எனக்கு தேவையானதை மட்டும் நான் சாப்பிட்டுட்டு அதுலேயும் நான் அளவானதை மட்டும் சாப்பிடுவேன். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், எல்லாமே பகவானுடையது. எனக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் மட்டும் செஞ்சுட்டு பாவங்கள் நான் ரொம்ப கம்மியாக எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணிவிட்டு இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து நான் வெளியே போகிறேங்க, போதுங்க, எத்தனை தடவைங்க திருப்பி பிறந்து சாகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு நிமிஷம் அங்கே சொந்தம். ஸோ அதுதான் இங்கே நம்ம பேசிகிட்டு இருந்தாங்க மாதாஜி. ஸோ சம்டைம்ஸ் ஒருத்தங்களுக்கு நான் திருப்பி அதான் சொன்னேன், மேலே போகணும், உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்காக ஒருத்தங்களுக்கு ஒரு நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது. அந்த நம்பிக்கையில் வந்து ஒரு பிரச்சனை, அது உண்மையா பொய்யாங்கிறதுக்கு முன்னாடி பிரச்சனைன்னு சொன்ன உடனே மற்றவங்க சந்தோஷம் அடைஞ்சாங்கன்னா இதில் என்ன அர்த்தம்னா, இவங்க நம்பிக்கையை மட்டும் அவங்க கிண்டல் பண்ணல, இவங்களையும் கிண்டல் பண்ணுறாங்கங்கிறது அர்த்தம். ஏன் இதைத்தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிராப் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் ஒரு தொட்டி மாதிரி போட்டு அதுகளுக்குள்ளே நண்டுகளை போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நண்டு மேலே போச்சுன்னா இன்னொரு நண்டு பிடிச்சி இழுத்து விட்டுட்டே இருக்கும். ஸோ இப்போது சில பேர் ஏன் கேலி கிண்டல்கள் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு நான் பண்ணுறது தப்பு, நீங்கள் எப்படியோ தப்பிச்சு போயிடுவீங்களோ நண்டு மாதிரி அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை வந்த உடனே ஓ உங்களுக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அப்போ நீங்களும் போக மாட்டீங்க அப்படின்றது. இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான், கடவுள் முட்டாள் அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அண்ட் லீலைகள், நீங்கள் நிறைய லீலைகளை பார்த்தீங்கன்னா நிறைய அசுரர்கள் வருவாங்க, நிறைய பாய்சன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் காளிய நர்த்தனம் அப்படின்னு ஒரு நல்ல லீலை இருக்கும். அதில் வந்து காளியா அப்படிங்கிற ஒரு பாம்பு வந்து விஷத்தை வந்து கக்கும். அந்த விஷம் வந்த உடனே எல்லா பக்கம் அது பரவும், நிறைய மீன்கள் இறந்து போகும், கோபர்கள் வந்து மயங்கி விழுவாங்க, கிட்டத்தட்ட இறந்து போகிற கண்டிஷன். அதுக்கப்புறமேல் தான் கிருஷ்ணர் போய் காப்பாற்றுவார். ஸோ இப்போது சில மோசமான விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நடக்குதுன்னா புத்திசாலிகள் வந்து பகவானை வந்து சந்தேகப்படுறதோ இது பண்ணுறதோ இல்லை. இந்த லீலையில் எப்படி பகவான் வந்து ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் காப்பாற்றி தன்னுடைய கிரேட்னஸை நிலைநாட்டுறார் அந்த மாதிரி. ஸோ பிரச்சனைகளையும் கொடுக்குறார். பிரச்சனைகளில் வந்து அசுரத்தன்மை இருக்கிற மக்கள் வந்து இது எல்லாம் சிதைக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் பகவான் பொறுமையாக பார்த்துட்டு இருக்கிறார். ஏன்னா தேவர்களாக இருந்தாலும் சரி அசுரர்களாக சரி எல்லாருமே பகவானுடைய குழந்தைகள் தான். எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே இருக்கிறார். இல்லை நம்ம தப்பு செஞ்சுட்டே தான் இருப்போம்னு சொல்லும்போது அவங்களுக்கு கடினமான தண்டனையும் கொடுக்குறார். ஆனால் பக்தர்கள் என்ன செய்வாங்கன்னா, பகவான் இதை வந்து எப்படி திருப்பி நிலைநாட்டினார் அப்படிங்கிற புகழைத்தான் ஓங்கி ஓங்கி சொல்லுவாங்களே தவிர, அசுரர்கள் வந்து இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத பக்தர்கள் பொது அறிவு பகுத்தறிவு இருக்கிற எல்லா பக்தர்களுமே அதை ஒருபோதும் சந்தேகப்படுறதும் இல்லை, அதுக்கு அவங்களுக்கு பிரச்சனையும் இல்லை. இதுதான் நம்ம இதை எப்படி வந்து நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு, உண்மைதான் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு தான் பிரச்சனை. எஸ், வேற ஏதாவது? நாரதர் வந்து மாயா பற்றி கிருஷ்ணர்கிட்ட, அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து ஸ்டோரி மாதிரி வரும். அந்த கிருஷ்ணர் வந்து இதுக்கு பாலைவனத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போய் கொஞ்ச நேரம் வச்சு கிருஷ்ணர் வந்து நாரதர்கிட்ட எனக்கு தனி தாகம். அப்போ கிருஷ்ணர் வந்து நாரதர் வந்து அந்த கிராமத்துக்குள்ளே போய் தண்ணி கொண்டு வந்து அங்கே போகிறப்ப அங்கே ஒரு பெண்மணி வராங்க. அப்புறம் அவங்களோட ஆசிரியரோட போய் அப்புறம் அந்த கிட்டி வந்து இது மாதிரி இதாகி 12 வருஷம் ஆயிடுது. அப்பயும் அவர் வந்து அவருக்கு வந்து இல்லை இது வந்து இந்த மாதிரி கதைகள் வந்து நிறைய அங்கங்கே சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இது நமக்கு ஆத்தரைஸ்டு இல்லை. ஏன்னா நீங்கள் ஏன் நடுவிலே ஸ்டாப் பண்ணுறேன்னா, நாரதர் வந்து வெரி 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 ஹையர் பர்சனாலிட்டி.
அண்ட் அவர் வந்து பக்கா பிரம்மச்சாரி. ஸோ அவர் வந்து ஒரு பெண்ணுடன் இருந்தார், அது இதுங்கிறது எல்லாமே ஆன்மீகம்ங்கிற பேர்லேயே நிறைய விஷயம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இல்லாத, அதாவது சாஸ்திரங்கள் இல்லாத நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஆன்மீகம்னு ஒருத்தர் பார்க்கும்போது 3 விஷயங்கள் நேர்கோட்டில் இருந்தால் அதுதான் ஆன்மீகம். குரு, சாது, சாஸ்திரா. நமக்கு வந்து ஆன்மீகம் பயிற்சி அளிக்கிற ஒருத்தர் குரு ஸ்தானம் நம்ம கொடுப்போம், அது நம்ம பர்சனலாக ஒருத்தருக்கு கொடுக்குற ஸ்தானம். அண்ட் அதுக்கு அவர் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம மெதுவாக சொல்லுவோம். குருங்கிற ஒரு பொசிஷனில் இருக்கிறவர் ஒரு விஷயத்த சொல்லணும், அதே விஷயம் வந்து சாஸ்திரத்துலேயும் கொடுக்கப்பட்டிருக்கணும். நம்ம இன்றைக்கி வந்து பகவத்கீதைங்கிறத பார்க்குறோம், இந்த பகவத்கீதையில் போட்டிருக்கு. அதே மாதிரி சாதுக்கள், ஒரு குரூப் ஆஃப் ஃபாலோவர்ஸ், அவங்களும் அதே விஷயத்த சொல்லணும். குரூப் ஆஃப் பீப்புள், குரு, சாது. சாது, சாஸ்திரா, குரு, இந்த 3மே ஒரே விஷயத்த சொன்னால் அதுதான் ஆன்மீகம். இதில் ஏதாவது ஒருத்தர் மாற்றி சொன்னால் கூட அந்த விஷயங்கள் நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ நாரதரை பற்றி இந்த மாதிரி எந்த இடத்துலையும் சொல்லலை. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ஆன்மீகத்தை மட்டும் கரெக்டான புக்கில் இல்லாமல் வேறு எந்த இடத்துலையும் படிக்காதீர்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன். ஆன்மீகத்தை மட்டும் நீங்கள் ஹெல்த்தை பற்றி படிங்க, வேறு என்ன வேணாலும் எந்த புக்ஸில் வேணாலும் படிங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி மட்டும், அதுவும் சில பிரபுபாத் நமக்கு நிறைய புக்ஸ் எழுதி கொடுத்துருக்கிறார். ஆன்மீகத்தை பற்றி மட்டும் வேறு எந்த புக்லேயும் தயவு செஞ்சு படிக்காதீங்க. இதுதான் நிறைய டிவோட்டிஸ் ரெக்வஸ்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ ஆல்ரெடி we are that. ஸோ புக்ஸ் படிங்க, தென் we have questions. நான் அது மாதிரி போய் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.